இங்க பீட்டர்ங்கிற ஒருத்தர் அவருடைய கிரஷ் அந்த பொண்ணுக்கே தெரியாம சீக்கிரட்டா போட்டோ எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷமுள்ள ஸ்பைடர் அப்படியே வெப் விட்டு கீழே வந்து அவருடைய கையிலேயே கடிச்சிருது. அது அவருக்கு பயங்கரமான வலியை ஏற்படுத்துது. ஆனா அப்ப கூட அவர் அதை பெருசா கண்டுக்காம வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஸ்பைடருடைய விஷம் அப்படியே அவருடைய உடம்புல பரவ ஆரம்பிக்குது. அதனால அவருடைய உடம்பு அப்படியே நடுங்குது. அது மட்டும் இல்லாம அவருடைய டிஎன்ஏல எல்லாம் ஏதோ சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டு உடனே அவர் கண் முழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எதையாவது பார்த்தா அப்படியே மங்களா தெரியுது. கண்ணாடி எடுத்துட்டு பார்த்தா செம்ம கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம அவர் இது வரைக்கும் ஜிம்முக்கே போனது கிடையாது. ஆனா அவருடைய பாடியை பார்த்தா சுத்தமா ஃபேட்டே இல்லாம அப்படியே பியூர் மசிலா கட்டுக்கட்டா இருக்குது. கூடவே அவர் முன்னாடி இருந்ததை விட பயங்கர சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காலேஜுக்கு போய் அங்க இருக்கிற கேண்டீன்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப முன்னாடி பார்த்த அதே பொண்ணு அவரை கிராஸ் ஆகி போறா. அப்ப அவ தெரியாதனமா கீழே ஊத்தி கிடக்கிற ஜூஸ்ல காலை வச்சு அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழ போவா. அதை பார்த்த நம்ம பீட்டர் கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ள போய் அவளை அசால்ட்டா பிடிச்சிடுறாரு. அவளை பிடிச்சது மட்டும் இல்லாம அவ தூக்கி போட்ட ஃபுட் எல்லாத்தையுமே கீழே விழாம அசால்ட்டா கேட்ச் பிடிச்சிடுறாரு. அதனால அந்த பொண்ணு நம்ம பீட்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் சரின்னு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா எந்தவித கம்மும் இல்லாம அவருடைய கையில ஸ்பூன் அப்படியே ஒட்டிக்குது. அதை எடுக்கலான்னு எடுத்தா அவருடைய கையில அப்படியே ஸ்பைடர் வெப்பா வருது. அப்ப அவர் தெரியாதனமா கையை நீட்டிடுறாரு. அதனால அந்த ஸ்பைடர் வெப் ஆப்போசிட் டேபிள்ல இருந்த ஒரு ஃபுட் பிளேட்ல போய் அப்படியே ஒட்டிக்குது. அதனால அவர் யாராவது பாத்திர போறாங்கன்னு சொல்லி டக்குனு கையை இழுத்துக்கிறாரு. பார்த்தா அந்த பிளேட் அப்படியே பறந்து போய் பின்னால இருந்த ஒரு புள்ளி பையன் மேலேயே அடிச்சிருது. அதுக்கப்புறம் அவன் ஏதாவது சண்டை போட போறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. அவனும் கோவமா பின்னாலேயே வரான். வந்து இவர் அடிக்கலான்னு அப்படியே கையை ஊங்குறான். பார்த்தா நம்ம பீட்டருக்கு இந்த உலகமே அப்படியே ஸ்லோ மோஷன்ல தெரிய ஆரம்பிக்குது. அதனால அவனுடைய பஞ்ச்ல இருந்து அவர் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுறாரு. அதனால அவன் பயங்கர கோவமாயி அவரை மறுபடியும் அடிக்க வரான். ஆனா அவரு அதுல இருந்து ரொம்ப அசால்ட்டா தப்பிச்சிடுறாரு. கடைசியில அவரு அவனுடைய கையை லேசா தான் பிடிப்பாரு. ஆனா அது அவனுக்கு பயங்கரமான வலி ஏற்படுத்துது. பிடிச்சி ஒரு பஞ்ச் விடுவார் பாருங்க, அப்படியே அவன் பறந்து போய் 10 மீட்டர் கனடா விழுந்துருவான். அதனால நம்ம பீட்டர் இப்போ எல்லாருடைய பார்வையிலேயே ஹீரோவா தெரிய ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு வெளியில ஓடி போய் அவருடைய உள்ளங்கையை பாக்குறாரு. பார்த்தா கையில எல்லாம் ஒரே முள்ளு முள்ளா வெளியில வர ஆரம்பிக்குது. அவர் அதை வச்சு அப்படியே சோத்துல எல்லாம் அசால்ட்டா ஸ்பைடர் மாதிரி ஏற ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு அவரால ரொம்ப ஈஸியா தாவ கூட முடியுது.